நேத்திக்கு எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிற அக்கா வெளியே வச்சு விறகடுப்பில் சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே கரண்டியை கொடுங்கக்கா, நான் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டி விட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் நேற்று மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, இதுக்கு மேலே கிண்டி விட்டுட்டு இருந்தா நம்ம வயிறு கூவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பிரியாணிக்கு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு போர் அடிச்சிருச்சு. ஸோ நேற்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலான்னு லேயர் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். சொல்லப்போனால் நான் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் நின்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருந்ததை பேஸில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ரைஸ் ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி விட்டுற வேண்டியது தான். இதே மாதிரி நாங்கள் 3 லேயருக்கு செஞ்சுருந்தோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் தம் போட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். என்கிட்ட நீங்கள் சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு மட்டன் பிரியாணி தான் சொல்லுவேன். உங்களோட ஃபேவரட் எதுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.